வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கி வருகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல், அதில் ஈரானின் சுப்ரீம் லீடரான அயத்துல்லா கமேனியுடன் 40க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான தலைவர்கள், செக்யூரிட்டி ஆபீஷியல்ஸ்கள், சயின்டிஸ்ட்கள், அந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து எல்லாருமே கொல்லப்பட்டார். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் அப்பாவி சின்ன சின்ன குழந்தைகள் மீதும் பாம்பு பிளாஸ்ட் நடந்தது, மிசைல் தாக்குதல் நடந்தது. தொடர்ந்து இந்த விவகாரத்தை பற்றி ஏராளமான செய்திகளை நாங்கள் திரட்டி கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நேற்று இரவு என்ன நடந்தது, கடந்த 48 மணி நேரத்தில் எந்த விதமான திருப்பங்கள் ஏற்பட்டது என்கிற அனைத்து விஷயத்தையுமே இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஈரான் ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரு விதமாக சேலஞ்ச் செய்திருக்கிறது. அது கச்சா எண்ணெய் ரூட்டாக இருக்கட்டும், ஹார்மோஸ் என்கிற இடமாக இருக்கட்டும், அல்ல பதிலடி தாக்குதலுடைய அந்த விதமாக இருக்கட்டும், அமெரிக்கா, இஸ்ரேல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான அனைத்து முயற்சியுமே எடுக்க தொடங்கிவிட்டார்கள். முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் ஈரான் இதற்கு மேல் பேச்சுவார்த்தைக்கு எந்த விதமான இடமும் கிடையாது என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். கடந்த 48 மணி நேரத்தில் எந்த விதமான தாக்குதல் ஈரான் தரப்பிலிருந்து நடத்தப்பட்டது என்று நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ஒரு நாடு, ஒட்டுமொத்த அமெரிக்கா, ஒட்டுமொத்த இஸ்ரேல், ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையே இன்னைக்கு தன் கைவசப்படுத்தி இருக்கிறது. அந்த அளவில் ஈரானுடைய அந்த கோபம், அந்த ரெட்டாலியேஷன், அந்த ரெவெஞ்ச் மோட் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டுமொத்த உலகத்தாலேயே தடுத்து நிறுத்த முடியுமா என்கிற அந்த கேள்வி. இன்னைக்கு 5ஆம் தேதி மார்ச் மாதம், அதாவது இந்த போர் தொடங்கிய 6வது நாள். கிட்டத்தட்ட ஒரு 1700 2000 டார்கெட்ஸ்களை முதலில் யுஎஸ், இஸ்ரேல் எந்த அளவில் ஈரானுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதை பார்த்து விடலாம். அதற்கு பின்பு ஈரானுடைய தாக்குதலை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். கடந்த 48 மணி நேரத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் முற்றிலுமே முடக்கிவிட்டது. இதற்கு மேல் உலகத்திற்கு வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெய், இந்த வழியாக வரக்கூடிய கச்சா எண்ணெய் வர முடியாது. அதில் இந்தியாவிற்கும் பாதிப்பு இருக்கு. அதை பற்றி நான் எடுத்து காட்டுவேன். யுஎஸ், இஸ்ரேல் ஃபோர்ஸ் 1700 2000 டார்கெட்ஸ்களை ஈரான் மீது நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, முதல் டார்கெட் கமேனி 28ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், டிஃபென்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன், பர்ச்சின் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ், ஆசாதி ஸ்டேடியம் ஸ்கொயர், மிலாத் டவர், தார் அலா ஹெட் குவார்ட்டர்ஸ், ஸ்டேட்டுடைய ரேடியோ மற்றும் டிவி ஸ்டேஷன்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்ட்ரீட், ஜமோரி ஏரியா, நார்தன் ஷயத் கந்தான் சிவிலியன்ஸ் சைட், இதை தாண்டி பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், இந்த அனைத்தையுமே டார்கெட் செய்திருக்கிறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், தெஹ்ரானில். மற்றும் இதே ஈரானின் இன்னொரு நகரமான இஸ்ஃபஹான், இந்த இடத்தில் பெலிஸ்டிக் மிசைல்ஸ்களை தாக்கி, இங்கே பெலிஸ்டிக் மிசைலுடைய பிளான்ட் இருக்குது, நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருக்குது, இங்கேயும் அவர்களுடைய தாக்குதல் நடந்திருக்கிறது. குவாமில் நீங்கள் பார்த்தீர்கள்னா யுரேனியம் என்ரிச்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். காஷ்மீரின் ஷா தப்ரீஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மிசைல் ஸ்டோரேஜ் மற்றும் லான்ச் சைட்ஸ் இருக்கிறது, தர்பீஸ் ஏர்பேஸ் இருக்கிறது. இந்த அனைத்துமே இதில் இருக்கக்கூடிய ரன்வே நம்பர் 4 and 5, ஜெட் டெஸ்ட்ராய்டு, இது எல்லாமே இங்கே நடந்திருக்கிறது. மினாப் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல், சின்ன சின்ன குழந்தைகள் அங்கே படித்து வந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டதாக அந்த தகவலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதை தாண்டி ஐஆர்ஜிசியோடைய ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங், ஷிராஸ் ஏர்பேஸ், பெஷ்ரூ, லோரிஸ்தான், இது போன்ற பல இடங்களில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட டார்கெட் ஏரியாஸ்களை இவர்கள் டார்கெட் செய்திருக்கிறார்கள். இது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். எங்கெல்லாம் யுஎஸ் மிலிட்ரி,
பேஸ் ஈரானுக்கு அருகே ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் ஈரான் இருக்குன்னா நீங்கள் பார்த்தீர்கள். குவைத்தில் அவர்களுடைய அலி அல் சலேம் அப் ஏர்பேஸ், பஹ்ரீனில் யுஎஸ் நேவி 5th ஃப்ளீட், கத்தரில் அல் உதேத் அப், யுஏயில் அல் தஃப்ரா அப், இந்த அனைத்து இடங்களுமே அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடங்கள். ஈரானுடைய ரிட்டாலியேஷன் எங்கெல்லாம் நடந்திருக்கிறது அதையும் நீங்கள் பார்த்தீர்கள். அந்த மேப்பில் சிகப்பு புள்ளி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்து இடங்களிலுமே ஈரான் தாக்குதலை நடத்தி வந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பஹ்ரீனில், கத்தரில், யுஏஇயில், குவைத்தில், இந்த அனைத்து இடங்களிலுமே ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை நடத்தி வந்திருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னொரு மேப்பை நீங்கள் உள்ள டிவி ஸ்க்ரீனில் பார்க்கிறீர்கள். இந்த மேப்பில் எங்கெல்லாம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அதற்கான ஒரு வரைபடம். கமேனி கில்ட் US இஸ்ரேல் ஸ்ட்ரைக் கிரிப்பிள் ஈரான். இது நியூயார்க் டைம்ஸோடைய ஒரு தலைப்பு. ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த அளவில் ஈரான் இஸ்ரேல் மீது மட்டுமல்ல, இது போன்ற அமெரிக்காவிற்கு உதவக்கூடிய அனைத்து நாடுகள் மீதுமே தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இஸ்ரேல் மீது தேல் அவீவில் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் ஹிட் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணி அங்கே உயிரிழந்திருக்கிறார். 27 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஹைஃபா நார்தன் இஸ்ரேலில் 9 மாடி கட்டடம் அதை தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். பேட் சமேஷில் கிட்டத்தட்ட ஒரு 9 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 51 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். 11 நபர்களை காணவில்லை. வெஸ்ட் ஜெருசலத்துடைய அடையாளமே தெரியாமல் மாறிவிட்டது. எப்படி காஜாவை இஸ்ரேல் மாற்றியதோ அதே போன்ற காட்சிகள் இன்னைக்கு ஜெருசலத்திலிருந்து வெளிவருகிறது. இதுவரை இஸ்ரேல் எப்போவுமே தன்னுடைய வீக்னஸை உலகத்திற்கு முன்பு எடுத்து காட்ட மாட்டது. அவர்கள் காட்டக்கூடிய கணக்கு எல்லாமே பொய்யாக தவறாக தான் இருக்கும். கம்ப்ளீட் பிளாக் அவுட்னு நீங்கள் பார்க்கலாம். எந்த விதமான செய்தியும் இஸ்ரேலிருந்து வெளி வருவதல்ல. ஆஸ் பர் இஸ்ரேல் 11 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். விச் இஸ் அட்டர் ஃபால்ஸ். பிகாஸ் அந்த அளவில் அங்கே மிசைல் அட்டாக்ஸ் நடக்கிறது. பஹ்ரீனை பொறுத்தவரையில் பஹ்ரீனில் இருக்கக்கூடிய US 5th ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது மனாமாவில். இங்கே தாக்குதல் நடந்திருக்கிறது. கிரவுன் பிளாசா ஹோட்டலில் தாக்குதல் நடந்திருக்கிறது. மீனா சல்மான் போர்ட்டில் தாக்குதல் நடந்திருக்கிறது. மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா அமேசானின் டேட்டா சென்டரை மார்ச் 4ஆம் தேதி குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். அமேசான், அதாவது அமெரிக்காவுடைய எந்த கம்பெனியாக இருந்தாலும், அது மைக்ரோசாஃப்ட், அமெரிக்கன் பேங்க், சிட்டி பேங்க், அமேசான், இது போன்ற அனைத்து கம்பெனிகளுமே தாக்கப்பட்டு வருகிறது. கத்தரில் அல் உதேத் ஏர்பேஸை தாக்கியிருக்கிறது ஈரான். யுஏஇயில் பார்த்தீர்கள்னா அபுதாபியில் ஒரு நபர் கொல்லப்பட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் ஃபேர்மவுண்ட், த பாம் துபையில் இருக்கக்கூடிய துபை யாரெல்லாம் போயிருப்பார்களோ இந்த த பாம் என்கிற இந்த ஏரியா மிக பாப்புலரான மிக பாஷான ஏரியாக்களில் அது ஒன்று. ஒட்டுமொத்த துபையே விவிஐபிகளுக்கு தான். பட் அந்த விவிஐபிகளிலும் இந்த பர்டிகுலர் இடம் ஒரு மிகப்பெரிய முக்கியமான இடம். இந்த இடத்தில் மிசைல் தாக்குதல் நடந்திருக்கிறது. அல் தஃப்ரா மற்றும் அல் மிஹாத் ஏர்பேஸ், இது ரெண்டுமே அமெரிக்காவுடைய ஏர்பேஸஸ்கள் இங்கே தாக்கியிருக்கிறார்கள். புருஜ் அல் அரப், இங்கேயும் தாக்குதல் நடந்திருக்கிறது. எத்திஹாட் டவர்ஸில் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஜபேல் அலி போர்ட், இங்கேயும் தாக்குதல் நடந்திருக்கிறது. அல் சல்மான் நேவல் பேஸ், இங்கே தாக்குதல் நடந்திருக்கிறது. துபையில் இருக்கக்கூடிய அமேசான் வெப் சர்வீஸ் டேட்டா சென்டர், பஹ்ரீனில் ஒரு டேட்டா சென்டர், அங்கே தாக்குதல் நடந்திருக்கிறது அமேசானுடைய. ரெண்டாவது துபையில் இருக்கக்கூடிய அமேசான் வெப் சர்வீஸ், இங்கேயும் தாக்குதல் நடந்திருக்கிறது. குவைத்தை பொறுத்தவரையில் அலி அல் சலேம் ஏர்பேஸ், கேம்ப் அர்ஃபிசான், எக்ஸ்ப்ளோஷன் நியர் ஆயில் டேங்கர்ஸ். குவைத்தை பொறுத்தவரையில் நாங்கள்
ஏராளமான அமெரிக்க விமானங்களை போட்டு தாக்கியிருக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை ஈரான் கூறும்போது அமெரிக்கா தரப்பிலிருந்து வரக்கூடிய பதில் இல்லை, குவைத்திற்கும் எங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிஸ் நடந்தது. அந்த ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிஸில் தான் இந்த விமானங்களை கீழே நீங்கள் பார்க்கிறீர்கள். இது வெறும் 2 விமானங்கள் மட்டும்தான். ஆனால் உண்மை அது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15 20 விமானங்களை தாக்கியிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாதை பொறுத்தவரையில் ரியாதில் இருக்கக்கூடிய ரஸ் தருணா ரிஃபைனரி இங்கே தாக்குதல் நடந்திருக்கிறது. ஜார்டனில் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஈராக் மற்றும் ஓமான், சைப்ரஸ் இந்த அனைத்து இடங்களிலுமே தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். Now there is another threat to America and Israel. அடுத்தடுத்து இவர்கள் போடக்கூடிய தாக்குதலுக்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள், இவர்களுடைய ஒரு ட்ரோன் டெக்னாலஜி வாஸ் டெவலப்ட் வித் ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் மற்றும் ஈரானிடம் இருக்கக்கூடிய ட்ரோன் ரெண்டுமே ஒரே ட்ரோன் தான். ஈரான் தான் ரஷ்யாவிற்கே சப்ளை செய்யக்கூடிய வேலையை பார்த்தீர்கள். ஸோ லட்சக்கணக்கான ட்ரோன்ஸ் ஈரானிடம் இருக்கிறது. ஈரான் ஒரு ட்ரோனை தயாரிப்பதற்காக செலவு செய்யக்கூடிய அந்த தொகை வெறும் 16 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்புப்படி. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஜஸ்ட் 16 lakhs. அதே ஒரு இன்டர்செப்டரை, அந்த ட்ரோனை அல்ல ட்ரோன் மிசைல் எது வந்தாலுமே அதை தடுத்து நிறுத்துவதற்காக அதை சரிபார்ப்பதற்காக ஒரு இன்டர்செப்டர் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த இன்டர்செப்டரை தயாரிப்பதற்காக ஆகக்கூடிய செலவு கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய். இவர்கள் 16 லட்சம் ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த ட்ரோன்ஸ்களை போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறார்கள். அங்கே ஒரு இன்டர்செப்டர் அதற்கான விலை கிட்டத்தட்ட ஒரு 90 கோடி ரூபாய். வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ ஈரானுடைய மோட் ஆஃப் ஆப்பரண்ட் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு இந்த இடத்துல நாங்கள் தாக்க போகிறோம்னா ஒரு 15 20 50 ட்ரோன்ஸ்களை வைத்து தாக்குதலை நடத்த போகிறார்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவ் ஆகி இந்த ட்ரோன்ஸ்களை தாக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது. அந்த ட்ரோன்ஸ்களை தாக்கும்போது பின்னாடியே, ஏன்னா அவர்கள்ட்ட அந்த மிசைல் முடியும் போது பின்னாடியே மிக முக்கியமான எந்தெந்த இடங்கள் இருக்கிறதோ அங்கே மிசைல்ஸை வைத்து இவர்கள் தாக்குகிறார்கள். அதனால்தான் கடந்த 48 மணி நேரத்தில் அமெரிக்கா பேக்ஃபுட்டில் போயிருக்கிறது, இஸ்ரேல் பேக்ஃபுட்டில் போயிருக்கிறது. மற்ற அரபு நாடுகளிடம் இருக்கக்கூடிய அந்த இன்டர்செப்டர் எவ்வளோ பல ஆயிரம் கோடி ரூபாயை கொடுத்து பாதுகாப்பிற்காக அமெரிக்காவிடமிருந்து வாங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களிடமும் இந்த இன்டர்செப்டர்ஸ் எல்லாமே முடிய போகிறது. இந்த அளவில் இந்த விவகாரம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அமெரிக்கா மறுபடியும் மிரட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் தான் முன் வர வேண்டும் என்று. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப் இட்லி வழியாக இந்த பேச்சுவார்த்தைக்கான முயற்சி எடுத்து வருகிறார். இன்னொரு பக்கம் ரஷ்யாவின் புதின் அவர்களும் இதற்கான பேச்சுவார்த்தைக்காக முன் வந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஈரான் வாரில் இதுவரை நடந்த அட்டாக்ஸ்களை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆனால் இதற்கு பின்னாடி
மிக முக்கியமான இன்னொரு சில விஷயங்களும் இருக்கிறது இந்த அட்டாக்கிற்கு பின்பு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்ல, அமெரிக்கர்களுடைய ரெஸ்பான்ஸும் வெளிவர தொடங்கி இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 73% மக்கள் இந்த போர் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறி வருகிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவின் எதிர்க்கட்சியான டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதுவும் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. நவம்பர் மாதம் அமெரிக்காவில் எலெக்ஷன் வருவதற்கு முன்பே ரிப்பப்ளிகன் பார்ட்டி டொனால்ட் ட்ரம்ப்புடைய பார்ட்டிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. காரணம், அவர்களுடைய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் போன முறை ஓட்டு கேட்டு வரும்போது இதற்கு மேல் அமெரிக்காவை எந்த போரிலுமே தள்ள மாட்டோம், ஏன்னா இத்தனை வருடங்களாக அமெரிக்காவில் வந்த அனைத்து பிரசிடென்ட்களுமே மிடில் ஈஸ்டில் போரை நடத்தி மற்ற இடங்களில் போரை நடத்தி அமெரிக்காவுடைய மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கி வருகிறார்கள். பட் நவ் ஐ வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் என்கிற அந்த ஸ்லோகன். அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டார்கள், பணத்தை கொடுத்தார்கள், நம்பினார்கள். ஆனால் அதற்கு எதிராக மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் செய்த காரியமும் அதே தான். அப்போது டொனால்ட் ட்ரம்ப்பை எப்படி நம்ப முடியும்? டொனால்ட் ட்ரம்ப்பை எப்படி ஒரு சரியான தலைவராக எங்களால் பார்க்க முடியும் என்கிற இந்த கேள்வியை டொனால்ட் ட்ரம்பிற்கு ஓட்டு போட்ட நபர்கள், டொனால்ட் ட்ரம்பிற்கு சப்போர்ட் செய்த நபர்களும் இன்னைக்கு அதே கேள்வியை கேட்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்பிற்கு அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, குளோபல் ரீதியாகவும் ஏராளமான எதிர்ப்புகள் கிளம்பிவிட்டது. ஒட்டுமொத்த அரபு நாடுகள் மட்டுமல்ல, இந்த கச்சா எண்ணெய் விவகாரத்தில் சிக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே ஒரு குளோபல் பிளாட்ஃபார்மில் நேதன்யாகு மற்றும் டொனால்ட் ட்ரம்பை குற்றவாளியாக பார்க்கிறார்கள். இந்த விவகாரம் பல இடங்களிலிருந்து வெடிக்க தொடங்கி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பால் நேதன்யாகுவால் பதில் கொடுக்க முடியாத தருணத்தில் அவர்கள் அது ஒரு தீவிரவாத நாடு, தீவிரவாதத்தை அழிப்பதற்கான வேலையை நாங்கள் பார்த்து வருகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை பேசி வருகிறார்கள். இன்னொரு விஷயம், அலி கமனேய்க்கு பின்பு யார் அந்த இடத்தில் வந்தாலும் அவர்களையும் நாங்கள் கொள்ளுவோம் என்கிற விஷயத்தை தான் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எந்த தவறை செய்திருக்கிறாரோ இது போன்ற அழுத்தங்களை பார்த்து மீண்டும் ஒரு முறை அடுத்த தவறை செய்வதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார். இந்த தவறை மீண்டும் ஒரு முறை ரிப்பீட் செய்து விட்டால் உலகத்தில் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த மான மரியாதையும் கப்பலேறி போகும் அமெரிக்காவின். இதை தான் அங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ்களும் எடுத்து வைக்கிறார்கள். இந்த போரை எப்படி முடிக்கணும் என்கிற எந்த விதமான திட்டமும் இல்லாமல் இவர்கள் களத்தில் இறங்கியதே தவறுதான். ஈரானை ஒரு சாதாரணமான நாடாக இவர்கள் கணக்கு போட்டு விட்டார்கள். ஈரான் சாதாரணமான நாடு கிடையாது. உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த போர் விமானங்களாக இருக்கட்டும், போர் படையாக இருக்கட்டும், அல்ல மிசைல் சிஸ்டம்ஸ்களாக இருக்கட்டும், அனைத்துமே முடிந்து வருகிறது. காரணம், நீங்கள் எடுத்துக்காட்டிய அனைத்து டெக்னாலஜியுமே இன்னைக்கு ஈரானிற்கு முன்பு மண்ணை கவ்வக்கூடிய வேலை தான் பார்க்கிறது. காரணம், ஈரான் டெடிக்கேட்டடாக கடந்த 20 ஆண்டுகளாக இது போன்ற சிச்சுவேஷன் என்னைக்கு வேறாலும் வெடிக்கும் என்கிற ஒரு விஷயத்தை, ஒரு அச்சத்தை மனதில் வைத்து அவர்கள் தன்னுடைய நாட்டின் பாதுகாப்பிற்காக அனைத்து மிசைல் சிஸ்டத்தையுமே உருவாக்கி வந்தார்கள். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஈரான் சுப்ரீம் லீடர் அலி கமனேய் அவர்களுடைய ஒரு சிறிய கனெக்ஷன் இந்தியாவுடன் எப்படி இருந்தது அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய 57 நாடுகள் ஒன்றாக யுஎன்எல் வந்து காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசும்போது காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம் என்கிற ஒரு வாக்குவாதத்தை எடுத்து வைத்தார்கள். அன்னைக்கு அந்த தருணத்தில் ஈரான் இதே கமனேய் அவர்கள் தனியாக முன்வந்து இந்தியாவிற்கு தான் காஷ்மீர் சொந்தம், இந்தியாவுடன் ஈரான் நிற்கிறது என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். இன்னைக்கு இந்தியா ஈரானுடன் நிற்கிறதா? அதே அயத்துல்லா கமேனி அவர்களுடைய மரணத்தை பற்றி ஒரு சிறிய துக்கத்தையாவது இவர்கள் விசாரித்தார்களே என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. இந்தியா இன்னைக்கு அமைதியாக இருக்கக்கூடிய காரணம் டிப்ளமேசியா அல்ல சரண்டர் கிரியா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். த பிரைம் மினிஸ்டர் இஸ் காம்ப்ரமைஸ்ட் என்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இன்னைக்கே இன்னொரு வீடியோவை நாங்கள் போட போகிறோம். தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில்
ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் சிக்கிக்கொண்டு அமைதியாக எப்படியாவது தப்பித்து விடலாம் என்கிற அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கிறாரே ஒழிய ஈரானிற்காக குரல் கொடுப்பதை விட்டுவிடுங்கள். ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் கூட ஈரானுக்காக ஒரு வார்த்தை எழுதாத அரசாங்கமாக மாறிவிட்டது. நீண்ட நாள் நண்பர் கிடையாது. இந்தியாவுடைய பர்மனெண்ட் நண்பர் ஈரான் மற்றும் ரஷ்யா. இன்னைக்கு இந்த இரண்டு நாடுகளுமே பகைத்து கொண்டு அமெரிக்காவுடன் கைகோர்த்து இஸ்ரேலுடன் கைகோர்த்து இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை சின்னாபின்னமாக்கியது எப்படி என்கிற அந்த கதையை நீங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறீர்கள். அதுவரை காத்து கொண்டிருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்வதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.